நான் உலகெல்லாம் படிய வந்து நான் கைலகிரி வந்த உடனே எனக்கு பாத பூஜை செய்து சிவபீடத்துக்கு அழைத்து செல்வது பார்வதியினுடைய பழக்கம். அதனால இன்று ஏன் காலதாமதமாகிறது? பார்வதி என்ன பாருகிறதா? என்னடா காரணம்? முகர்கனி வந்துருக்குங்களா? ஒரு வேலை இருக்கலாம். மறுபடியும் கூப்பிடுங்க. பார்வதி ஏன் கண்டாரோலி? செய்க புதுசா இருக்குது. இன்னும் ஒரு தடவை கூப்பிடு. கண்டாரோலி அக்கா நெவர்தான். தேவி தேவி நான் படிய வந்து கைலகிரி வந்த உடனே எனக்கு பாத பூஜை செய்து சிவபீடத்துக்கு அழைத்து செல்வது என்னுடைய பழக்கம் இல்ல. ஏன் காலதாமதம்? ஏன் இப்படி முகம் ஒரு மாற்றமாக இருக்குது? நெருப்பு விழுந்துட்டா அதோட மாற்றமா இருக்கு. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஆமா நேரம் அவரு பீப்பால போயிருந்தாரு. என்ன படியலுக்கு போறேன்னு சொன்னீங்களே, யாருக்கு நிறப்படி இறந்தீங்க? யாருக்கு குறைப்படி இறந்தீங்க? எத்தனை மூட்டை அரிசி கொண்டு போனீங்க? எத்தனை மூட்டை ஆரியம் கொண்டு போனீங்க? எத்தனை மூட்டை நெல்லு கொண்டு போனீங்க? எவ்வளவு படி இறந்தீங்க? அது கணக்கு வழக்கு எனக்கு சொல்லுங்க தேவி. என்ன இன்னைக்கு பேச்சு ஒரு மாற்றமா போகுது? இங்கப்பா உண்மையிலான கேக்குறேன். நான் வீட்டுக்கு சென்று நான் அதாவது அரிசி கேழ்வரகு பருப்பு இதெல்லாம் கொண்டு போய் அளக்கிறது படி கிடையாது. சரி சரி. நான் கையை காட்டினால் மக்களுக்கு பசியாரும். அப்படியா? ஆயா எங்க அக்கா உனக்கு நான் கையை காட்டுறேன், பசி அடங்கிருமா? பசி அடங்கிருமா? உண்மைதான் சொல்லணும். நான் உன் இடத்துல கையை காட்டினா பசி அடங்கிருமா? உன் இடத்துல கையை காட்டினா பசி அடங்கிருமா? கையை காட்டினால் பசியாரும் என்று சொல்கிறீர்களே, இதை நான் எப்படி நம்புவது? அதனால இனி படியாக்க செல்வதாக இருந்தால் நாம வயல்ல நாம தான் நாத்து நடணும், நாம அறுவடை செய்யணும். ஏன் உழுது அறுவடை செய்து அதை அறுவடை செய்து மூட்டையாக கட்டி அரிசி தனியா கோதுமை தனியா கேழ்வரகு தனியா கொண்டு போய் ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா அவங்களுக்கு 4 படி இழக்கணும், ஒரு வீட்டுல 3 பேர் இருந்தா அவங்களுக்கு 3 படி இழக்கணும். அதனால நாமளே நேரடியாக சென்றுதான் படி இழக்க வேண்டும். அப்படியா? ஆமா. சொந்தமாக காடு உழுது விவசாயம் செய்து அதுல வரக்கூடிய மகசூலை கொண்டு போய் மக்களுக்கு படி இழப்பது முறை அப்படிங்கிற. சரிமா? அப்படியே நம்ம விவசாயம் செய்யலாம். சரிங்க. அப்படி நம்ம விவசாயம் செய்வதற்கு முதல்ல நிலம் வேணுமே, காடு வேணும்னு கேக்குறீங்க. ஆமா. ஆகாய குருச்சேத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த கெந்திரன் இடத்துல இருக்குது. சரி. குருச்சேத்திர பீடபூமி. சரி. கோழி முட்டை வைத்தால் உருளாத சமபூமி. நம்ம வெளியே இருக்குதேம்மா.
அது இல்லைன்னா போயிட்டு போகுது. நாம இருக்கக்கூடிய வெள்ளைங்கிரி மலை இருக்கிறது அல்லவா? சரி. அந்த வெள்ளைங்கிரி மலையில ஒரு பகுதியை நம்ம அளந்து அது சரிசமமா காடா ஓட்டணும்னா அதுல விவசாயம் செய்யலாம்ல. அப்படியா? சரி, அப்படியே நம்ம கைலகிரிய அதை அதாவது காடாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு பகுதியை காடா வைத்துக்கலாம். அதை நிறுவி காடாக வச்சுக்கலாம். ஆமாங்க. சரி, அப்படி காடாக வைத்துட்டாலும் அதை விவசாயம் செய்வதற்கு அந்த உழுவதற்கு ஏர் வேணுமில்ல, ஏர் கலப்பு வேணும். கலப்பு வேணுமில்ல. இந்த கலப்புக்கு எங்க போகுது? என் அண்ணனாகப்பட்ட எம்பெருமான் பலராமன் இருக்கிறார். சரி. பலராமனிடம் நான் சென்றால் கலப்பாயுதம் இந்த தங்கச்சி கோசம் தராம போயிடுவாரா? அதனால என் அண்ணன் பலராமனிடத்தில் கலப்பாயுதம் வாங்கிக்கலாம். சரி, அப்படி கலப்பை கூட வந்து வாங்கிக்கலாம். அதை ஓட்டுவதற்கு மாடு வேணுமே. மாடுதானே கவலைப்படுறீங்க? ஆமா. தங்களிடத்தில் இருக்கக்கூடிய நந்தி வாகனத்துக்கு என்ன வேலை? சரி, ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா? நம்ம சொல்லக்கூடிய யமதர்மனிடம் எருமக்கடை வாகனம் இருக்கிறது. அந்த எருமக்கடை வாகனத்தை வாங்கிக்கலாங்க. சரி, மாடு ரெடி, கலப்பை ரெடி. ஆமா. சரி, இந்த கலப்பை கட்டுவதற்கு கலப்பை கயிறு வேணுமில்ல? தங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதிசேஷனுக்கு என்ன வேலை? இந்த வாசினி பாம்பு இருக்குது இல்ல, இந்த பாம்பை நம்ம கலப்பு கயிறா போட்டுக்கணும். சரி, முக கயிறு தானே கையில இருக்குது இல்ல? ஆமா. கையில இருக்க பாம்பை சின்ன சின்ன குட்டி 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 பாம்பெல்லாம் எடுத்து கட்டிக்கணும். சரி, கருவு தடி வேணுமே? கருவு தடி தானே. சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய சூழலுக்கு என்ன வேலை? அப்படியா? கருவு தடியை போட்டுக்கலாம். சரி, நுகம் வேணுமே? நுகத்தடி வேணும்னு கேக்குறீங்க. என் மகனாகப்பட்ட சுப்பிரமணியன் முருகன் இடத்தில் இருக்கிறது சக்தி வேலை. அந்த சக்தி வேலை நுகத்தடியாக போட்டுக்கலாங்க. சரி, ஏர் மாடு ரெடி. சரி, அப்படி இந்த ஏர் மாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த காட்டை ஓட்டுவது யாரு? ஏர் ஓட்டுறதாருன்னு கேக்குறீங்க. உலகளந்த மூர்த்தியாக விளங்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு என்ன வேலை? எனக்கு. நீங்கள் ஏர் ஓட்டுங்க. சரி, நானே கூட ஓட்டுறேன். சரி, அப்படி இந்த காட்டை ஓட்டுனா இந்த அண்டை வெட்டுறது யாரு? அண்டை வெட்டுவது யாரு தானே? என் மகனாகப்பட்ட சுப்பிரமணிய முருகன் இருக்கிறான். அவனிடத்தில் அண்டை வெட்ட சொன்னா அப்படியே 4 காட்டை சதுரமா அண்டை வெட்டி போடுவான். சரி, இந்த கட்டை தான் மிதிக்கிறது என் மகனாகப்பட்ட பிள்ளையார் இருக்கிறார். அவர் கட்டி மிதித்து விடுவார். சரி, நான் ஏர் ஓட்டுறேன். என் மகன் முருகன் வந்து அண்டை வெட்டுறான். விநாயக பெருமான் கட்டி மிதிக்கிறாரு. இது வயல் ரெடி ஆயிருது. ஆமா, பயிர் நடுறது யாரு? உமையவளாகப்பட்ட பார்வதி. எனக்கு என்னங்க வேலை? இந்த பார்வதியாகப்பட்டவள் வயல நாத்து நட்டா என்னோட சேர்ந்து சத்து தெய்வ கன்னிகளும் வந்து வயல் நடுவாங்க. அவர்களுக்கு எல்லாம் வருத்துங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த வயலை நடுகிறோம், நாத்து நடுறோம். அப்படியா? ஆமா. ஆகட்டும்.